இதான் அவரோட காப்பி. விஜய் குருநாட சேதுபதினு அத்தனை இடத்துல வந்து சைன் பண்ணியிருக்காரு. இதான் அவரோட காப்பி. 1 கோடி ரூபாய்க்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணி சைன் போட்டு நான் கேட்குறேன் எப்போ ஜி அப்படின்னு சொன்னேன். நம்ம இந்த 2 படத்தை முடிச்சுட்டு வந்துடலாம், நீங்கள் ஷூட்டிங்க்கு ரெடி ஆகி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. 2 படம் முடியுது, அந்த இயர் அண்ட் ஆக போகுது. இயர் அண்ட் ஆனோடனே நான் இதில் நடுவில் என்னன்னா அவருக்கு எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷன், நியாயமான ஜெனுனான ஆள். எனக்கு நல்லா தெரியும், சுற்றி இருக்கிறவங்க தான் அவர் குழப்பறாங்க தவிர அவர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் சூதுகம் டைமில் வந்து நான் அவர் வந்து படம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறார். நல்லா இருக்குன்னு சொன்னோடனே ஜி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா அபியை கூட்டிட்டு போய் சிவிட்ட பேசி ஸ்டூடியோ கிரீன்ல உட்காந்து தியேட்டரிக்கல் இமீடியட்டா வாங்குறோம். படம் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு வந்தோடனே அவங்கள்ட்ட தியேட்டரிக்கல் பாதி கொடுத்துட்டு பாதி தியேட்டரிக்கல் நாங்கள் வாங்கினோம். சூதுகவும் பெரிய ஹிட் ஆனவனே 2வது வந்து அது நாங்கள் பப்ளிசிட்டி பண்ணலை, ஆனால் சூதுகவும் நம்ம எடுத்தோம். பாலகுமாரான்னு ஒரு படம், இதற்கு தான் ஆசைப்பட்டாங்க பாலகுமாரா. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ட்ரேஸ் பண்ண படம் அது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கேட்கும்போது படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஜி அப்படின்னு சொன்னோடனே கோகுல்கிட்ட நான் பேசினேன், ஜி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதிக பணம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அதிக பணம் கொடுத்து அந்த படத்தோட தியேட்டரிக்கல் நான் வாங்குறேன். எல்லாமே ஜி என்னோட சொந்த உழைப்பு பிளஸ் 4 பேர்கிட்ட நான் வந்து கடன் வாங்கி தான் சினிமா தொழில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வாங்கி நான் பப்ளிசிட்டி வந்து இது வரைக்கும் விஜய் சேதுபதிக்கு யாருமே பப்ளிசிட்டி நான் அடிச்சு சொல்லுவேன், யாரும் அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கல. சிட்டி மாத்திரம் 280 கட் அவுட் வச்சேன். அது வந்து 250 கட் அவுட் வச்சு அன்னைக்கு அவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணி கோடிக்கணக்கில் பப்ளிசிட்டி பண்ணேன். சரி ஓகே, அந்த படத்துல இருந்து லாபம் வரும், எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டோட நம்ம கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டமா காலையில 8 மணி ஷோ, எல்லாத்துக்குமே தெரியும் இதே ஏஎம் ராஜேஸ்வரியில 8 மணி ஷோ. அவருக்கு விஜய்க்கு உண்டான கூட்டமும் 400 ரூபாய் பிளாக்ல போச்சு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி அந்த ஃபேமை தூக்கி வச்சுட்டு அதுல என்ன சொன்னேன், இது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல ஜி உடம்பு போட்டிருக்கு, நம்ம கதை பிரகாரம் காலேஜ் ஸ்டூடெண்ட் வசந்தகுமாரன் அசோசியேட் 8 அசோசியேட் டைரக்டரை வச்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்றவருக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஏன் அப்படி அவங்க கேட்டாங்க, பிந்து மாதவி தான் வேணும்னு கேட்டாங்க, ஹீரோயினி பண்ணி கொடுத்தேன். வரலட்சுமி தான் வேணும்னு கேட்டாங்க, அதுவும் நான் பண்ணி கொடுத்தேன். என்னென்னலாம் அவங்களுக்கு வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நான் பண்ணி கொடுத்தேன். 18 பேருக்கு கிட்டத்தட்ட எத்தனை 9 டெக்னீஷியன்ஸ்க்கு நான் போட்டிருக்கேன். 9 டெக்னீஷியன்ஸ் ஆனந்த் குமரேசனுக்கு கம்ப்ளீட் பேமெண்ட் சேலரி கொடுத்துருக்கேன். இன்னும் படமே ஆரம்பிக்கல, கம்ப்ளீட் பேமெண்ட் 4 லட்ச ரூபா பேசி ஃபர்ஸ்ட் டைரக்டர் பண்றவருக்கு கொடுத்துருக்கேன். ஃபுல்லு கொடுத்து முடிச்சுட்டேன். கேமராமேனுக்கு கொடுத்தாச்சு, எடிட்டருக்கு கொடுத்தாச்சு, ஹீரோயினி பிந்து மாதவி அவங்களுக்கு கொடுத்தாச்சு, வரலட்சுமி கொடுத்தாச்சு, எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. எல்லா பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் டைரக்டர் பண்ணையார் பத்மணி ஒருத்தர் பண்ணவருக்கு அவருக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இஷ்யூ எல்லாமே கொடுத்து அப்ப இருந்து ஆபீஸ் ஆரம்பிக்குது. அவங்க டிஸ்கஷன் போனாங்க, ஒரு லொகேஷன் போனாங்க, எல்லாமே வந்து எல்லாமே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி டெய்லி அவங்களுக்கு 3 வேலை. நாங்கள் சாப்பாடை பற்றி சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்ற மாதிரி ஆளும் கிடையாது. பட் சினிமாவில் பண்ண வேண்டிய என்ன விஷயங்களோ அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும். சில தயாரிப்புகள்லாம் வந்து இதுல பாதி கூட செய்ய மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும் அவங்கள பத்தி. ஆனா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்து காத்துக்கிட்டு இருக்க. மே மாசத்துல அப்ப வந்து நடுவுல ஷூட்டிங் போயிட்டு இருந்தாரு. என் குருக்கா வந்து சீனு ராமசாமி சாருக்கா வந்து நான் படம் வந்து இடம்பொருள் ஏவல் பண்றேன்னு சொன்னாரு, விட்டு கொடுத்தேன். இது புறம்போக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஷாம் நடிக்கிறனால அதை நான் விட்டு கொடுத்தேன். இது ஷாமுக்கா விட்டு கொடுக்கல, அவர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டார் விஜய் சேதுபதி, விட்டு கொடுத்தேன். அது யூடிவி அதை விட்டுட்டேன். திருப்பதி பிரதர்ஸ்க்கு விட்டு கொடுத்தேன். எல்லாமே விஜய் சேதுபதி சொன்ன ஆரஞ்சு மிட்டாய் நான் சொந்த படம் பண்ண போறேன், என்னை கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு, விட்டு கொடுத்தேன். எல்லா படத்துக்கும் விட்டு கொடுத்து மே மாசம் கேட்கும் போது நான் அக்டோபர்ல வரேன், நீங்க எல்லாமே ரெடி பண்ண. அதுலயே 6 மாசம் ஆபீஸ் ஓடிட்டு இருக்கு. ஒரு சைடு பாவம் அந்த டைரக்டர் ஆனந்த் குமரேசன், அவரை நம்பி 7 வருஷம் அதே கதையை வச்சு சுத்திட்டே இருந்தாரு. நான் அவ்வளவு செலவழிச்சு அவ்வளவு இதை பண்ணி ஷூட்டிங் போற நேரத்துல திருப்பி அக்டோபர்ல வந்து நிக்குது. அக்டோபர்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து நாளைக்கு சினிமா நடக்கும், நாளைக்கு ஷூட்டிங் போவோம், விஜய் சேதுபதி இறங்கி வருவாரு அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் பத்திரிகையில கொடுத்தேன். இதுக்கு நடுவுல அக்டோபர் என்ன ஆயிடுச்சு, அக்டோபர் வந்து அவர் போன் பண்ணி நான் தான் ரவுடிங்கிற படம் வந்து நான் கமிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். மிகப்பெரிய அதிர்ச்சி. 2 நாள் ஹாஸ்பிட்டலைஸ். 2 நாள் எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல, என்னடா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே. உடனே எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டரு, ஃபைனான்சரு என்னை நம்பி, ஏன்னா
சலீம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நான் வேற எந்த படமும் என் கம்பெனியில பண்ணல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க தகப்பன் இறந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சலீம்லயே நான் சொல்லியிருக்கேன், அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் இந்த படம் நிற்க கூடாதுன்னு 20வது நாள் அக்ரிமெண்ட் போட்டேன். கம்ப்ளீட்டா எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு ஆபீஸ்க்கு நான் 20வது நாள் வந்து அவ்வளவு கஷ்டத்திலையும் நான் மன கஷ்டத்திலையும் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்தேன். இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து நான் நயன்தாராவோட நடிக்கிறேன், ப்ராஜெக்ட் பண்றேன், பெரிய ப்ரொஃபைல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என் படத்தை விடுறது எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. என் படம் பண்ணி கொடுத்தாங்கிறேன். நான் வந்து காசை வாங்கி வச்சுட்டோ இல்ல இவர் கொடுக்குற பணத்தை வச்சோ நான் படம் பண்ண போறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இத்தனை படம் பண்ணவனுக்கு வந்து இது இந்த வந்து ஒரு ஏரியா அமௌண்ட், இந்த அமௌண்ட்டை வாங்கி நான் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. எல்லாமே டாக்குமெண்ட் பிரகாரம் வச்சிருக்கேன். செலவு பண்ணது கம்ப்ளீட்டா வந்து அக்கௌண்டபிளா சும்மா பிரஸ்ல சொல்ல முடியாது. செலவு பண்ணதெல்லாம் எல்லா செலவுக்கும் வந்து நான் வந்து லிஸ்ட் வச்சிருக்கேன், வவுச்சர்ஸ் வச்சிருக்கேன், எல்லாமே வச்சிருக்கேன். அவங்களாம் சிரிச்சாங்க, 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா செலவழிச்சாருன்னு. ஒரு கம்பெனில வந்து உட்காந்தாதான் தெரியும் ஒரு கம்பெனியோட கஷ்டம்னு. ஒரு வருஷம் வசந்தகுமாரன் ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு அதே வருஷத்துல ஸ்டூடியோ 9 கம்ப்ளீட் 8 பேர் எங்க கார்பரேட் ஹெட், ஒரு சிஇஓ, ஒரு பிபி எல்லாரையும் வச்சுட்டு நான் வந்து கம்பெனி நடத்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சைடு ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, அந்த ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிறதுக்கான டீம். இவங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா அலவன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம ஆபீஸ்க்கு எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுத்து ஆகணும். அப்பதான் இந்த டீம் வந்து ப்ரொடக்ஷன் டீமை மெயின்டைன் பண்ணும். ஸோ ஆப்வியஸா ஒரு வருஷம் அந்த வசந்தகுமாரன் கம்பெனிக்கும் ஸ்டூடியோ 9 கம்பெனிக்கும் இவ்வளவு பாடுபட்டு வந்து நின்றுட்டு இந்த நிலையில நீங்க வந்து வேற வழியே இல்லை. நடுவுல வந்து நடிகர் சங்கத்தை போய் பார்த்தோம். பட் ஏன் படங்க வசந்தகுமார் என்னோட படம், என்னோட குழந்தை, அது நான் வந்து வளர்த்துருக்கேன், பணம் எழுதியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் ஆர்டிஸ்ட், அவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன், மிச்சம் டெக்னீஷியன்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்கேன். நான் எப்போ வேணாலும் ஆட் போடலாம். கோர்ட்ல போட்டுட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி நான் ஆட் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நியாயம். என்னோட பணம், நான் பணம் மோட்டிவே இல்லை, மோட்டிவே இல்லைங்கிற போது என் படத்துக்கு நான் ஆட் போடுறதுக்கு யார் கேட்கணும்? இதுக்கு நடுவுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் மிரட்டினேன், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சினிமா வந்து ஒரு 50% சொல்லியிருந்தேன். 50% வந்து நாங்கள் வந்து கார்பரேட் கம்பெனி, கார்பரேட் லெவலில் அங்கேயும் இங்கேயும் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி சம்பாதிக்கிற அமௌண்ட், அதில் ஒரு 4 பேர் பார்ட்னர் ஆவாங்க. என்னை வந்து ஒரு நக்கீரன்ல வந்து கொலை மிரட்டல் விஜய் சேதுபதி அவர் போடலை, அது மாதிரி அவர் பண்ணியிருக்கவும் மாட்டார். அவங்க சோர்சஸ்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த அளவுக்கு என் பேர் பாதிக்கும். நாளைக்கு யாராவது என் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ்ல வருவாங்களா? சினிமால யாராவது சம்பாதிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்களா? உண்மையிலேயே சொல்றேன் சார், ரஜினிகாந்த் எல்லாம் நான் வீட்டுல இருந்தா அவர் வீட்டுல வெளியே ஒரு 4 நாள் படுத்து கிடப்பேன். அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷனெல்லாம் பார்க்க முடியாது. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து கஷ்டப்படுறான், ஒரு இது அவருக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா அவரை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் போவார். அஜித் சார் எல்லாம் வந்து கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அப்படி ஒரு நடிகர் ஏம் ரத்னம் உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ் கிங் மேக்கர் இன் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு ஒரு இதுல இருக்காரு, பிரச்சனையில இருக்காரு அப்படிங்கிறோடனே அவர் உடனே சாய்பாபாவை கும்பிட்டுட்டு இமீடியட்டா நான் பண்றேன், ஃபிளைட்ல சொல்லியிருக்காரு, இமீடியட்டா பண்றேன். ஏன்னா ஏம் ரத்னம் வந்து எனக்கு நல்லா தெரியும், இமீடியட்டா பண்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அஜித் சார் இன்னைக்கு பண்ண ஹெல்ப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட், அந்த மனசுக்கு தாங்க படம் ஹிட் ஆகுது. இப்போ நான் வந்து விட்டு கொடுத்தலாம், என் மேல இல்லைங்க, உங்க இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க, என் மேல ஒரு தப்பு இருக்குன்னு நீங்க இப்ப சொல்லுங்க, அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கேன். 2 வருஷம் கிணறு தோண்டி இருக்கேன், ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு உட்காந்து. தண்ணி வந்தா நான் தானே குடிக்கணும். நேற்று வந்து ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு நான் வந்து விஜய் சேதுபதியை வச்சு நயன்தாரா வச்சு எடுக்கிறேன்னா அவங்க எப்படி பண்ண முடியும்? எனக்கு தனுஷ் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் தான். கண்டிப்பா தனுஷ் இதை பண்ணியிருக்க மாட்டாரு. இது தப்பான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சுத்தி. இது கம்ப்ளீட்டா அது ஒரு ஸ்டூடியோ 9க்கு வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், எந்த அளவுக்கு நீங்க பிரஸ் எனக்குங்கிறது எனக்கு தெரியும். ரிலேஷன்ஷிப் உங்களை நம்பி நான் இன்னைக்கு தைரியமா இவ்வளவு வெளிப்படையா பேசுறேன். எனக்கு தான் மிரட்டல் விட்டாங்க, எனக்கு தான் உண்மையிலே மிரட்டல் வந்துச்சு. நான் எதுக்கு அவரை மிரட்டன்னா 2 வருஷம் கழிச்சாங்க மிரட்டணும். அது 3 மாசத்துக்கு முன்னாடியே மிரட்டி நீ படம் நடின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். நான் எதுவுமே பண்ணலையே. 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு பைத்தியக்கார மாதிரி உட்காந்து பணத்தை போட்டுட்டு சோகமா உட்காந்துட்டு உடம்பு சரியில்லாம சுத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு வேற வழியே இல்லாம சினிமாவை இழுத்து மூடுறேன்னு சொன்னதுல நானுங்க கம்பெனி இழுத்து மூடுறேன்னு சொன்னேன். இவர் நடிக்கலன்னா எனக்கு இவ்வளவு ஆமா கேட்பான்ல, மதுரையில கொடுத்தவன் கேட்பான், அங்க கொடுத்தவன் கேட்பான். நானும் பிளஸ் பண்ணி தானே இந்த படத்துக்கு வாங்கியிருப்பேன். விஜய் சேதுபதிங்கிறவர் வந்து இன்னைக்கு பெருசாயிட்டாரு. அவரை நம்பித்தான் நான் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு விஜய் சேதுபதி விட்டுட்டு போயிட்டாருன்னா வேற யாரை வச்சு நடிக்க முடியும்? இல்ல நானே நடிக்கிறேன்னா எவன் வாங்கி எவன் பாக்குறது? இப்போ பாலா சார் படத்துக்கு அப்புறம் வேற, இப்ப யார் வாங்கி பாக்குறது? என்ன நம்பிக்கையில் நான் படம் எடுப்பேன்?
அவருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, அந்த படத்தை வச்சு நான் ஆரம்பிச்சு அவரோட வேல்யூ பெருசாச்சுன்னா அது எனக்கு நல்லது, என்னோட அட்வான்டேஜுங்க. நான் அப்ப கண்டுபிடிச்சேன் இந்த இடத்துல ஒரு தங்கம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன்.